ஏன் பத்திராளி, நாளைக்கு தான் நெல்ல இருக்கிற மிஷினை வர சொல்லிக்கிறேன். அதுக்குள்ள என்னத்துக்கு அருவாளை தூக்கிட்டு ஆளை கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிற? நம்மட்டி என்னைக்கு அறுத்து சேர்த்த முடியும்? ஒட்டுக்கா வண்டியை விட்டு அறுத்து சேர்த்துக்கலாம் விட்டுரு. அந்த ஓரம் பாரம்லாம் அறுக்கிறதுக்கு வந்து அதுமா வண்டி அறுத்துப்படும். அதை அறுக்கிறதுக்கு வந்து என்னமோ மொத்தம் கத்திட்டு கிடக்குறாங்க வந்துக்கிட்டு. அப்படியா? சரி சரி. ஆமா, ஓரம் பாரம்லாம் வண்டியா இருக்காது. அதெல்லாம் நாம தான் அறுத்து விட்டாதான் உள்ள போறதுக்கு வாட்டமா இருக்கும். அதை நான் நினைக்கவே இல்லை பாரு. சரி சரி, 2 பேரும் அறுதுங்க. நானும் ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வண்டியை கூப்பிட்டு அறுத்துப்பிடுன்னு. நீ காதில் போட்டுக்குனான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஒரு நினப்பா இருந்தால் தானே உனக்கு தெரியும். பொழுது நிற்கும் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு காட்டோடையே கொட்டி போயிட மாட்டேங்குது. அட யாப்லா நீ திரிகிற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் வண்டிக்காரனை கூப்பிட்டு காமிச்சேன். அது நல்லா காய்ச்சாதான் வண்டி போதுமா, இல்லைன்னா வண்டி வயலுக்குள்ளே இறங்கிக்கும். அப்புறமா ஒரு 10 நாள் போட்டுன்னு சொல்லிக்கிறான். அதான் நானும் சரின்னு விட்டுட்டேன். அதுதான் சரி, அவன் சொல்லி இப்போ 10 நாள் பக்கமாக ஆயிடுச்சு. அதான் ஓரம் இருக்கிற பூண்டெல்லாம் பிடுங்கி விடலான்னு வந்தேன். நல்ல வேலை நீயும் 10 மணியை கூட்டிகிட்டு வந்துக்கிற. சரி சரி, வேலையை பாருங்க மலாருங்க. ஏக்கா இப்போ அறுக்கலாமா இல்லை வீட்டுக்கு போகலாமா? எப்படி சொன்னீங்கன்னா வேலையை ஆரம்பிக்கலாம். நாமளும் வந்து ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கிறோம். வேலையை ஆரம்பிச்சிருந்தா கூட இந்நேரம் மடமடன்னு கொஞ்சம் போயிருக்கும், அறுத்துருக்கலாம். ஆமாம் 10 மணியே அறுக்கணும். எல்லா வயலையுமே ஓரமாக சுற்றி அறுத்துக்கிட்டு வந்தால் தானே வண்டி உள்ளே போகிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். சரிக்கா, அதான் கேட்டுக்கிட்டணும்ல. சரி வண்டி வேற விட்றீங்க, அப்புறம் நாமளும் அறுத்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தான் கேட்டேன். அண்ணன் வேற வண்டி வரும், என்னத்துக்கு அறுக்குறீங்கன்னு கேட்டா அப்படி இல்லை. சரி சரி, நீ இந்தாண்ட மனையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு போ. நான் அப்படியே அந்தாண்டு ஓரம்பாரம்லாம் அறுத்துக்கிட்டு வரேன். நல்லாவே விளைஞ்சிட்டுக்கா. நல்லா விளைஞ்சி நெல் அறுக்க கீழே கொட்டுது. அம்புட்டு சோனை பறக்குது பார்த்தீங்களா? ஆமாம் 10 மணி, நல்லாவே விளைஞ்சிட்டு. சரி, நீங்கள் 2 பேரும் வேலையை ஆரம்பிங்க. நானும் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. அவரு வேற பசி எடுக்க போய் கொஞ்சம் சோறு குடிச்சுட்டு உங்களுக்கு கடையில் போய் டீ பலகாரம் எதனா வாங்கிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு டீ குடிக்கணும், அதுக்கு ஒரு சாக்கு சொல்லிவிட்டு ஓடுறீங்க. போட்டு நேரம் டீ குடிக்காம தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம்தான். சரி சரி, போய் குடிச்சுப்பிட்டு சோறு குடிச்சுப்பிட்டு எங்களுக்கும் நல்லா சூடாக வச்சு எடுத்துகிட்டு ஓடியாங்க. அப்படியே அந்த மாடுலாம் கட்டுத்தறியிலேயே கிடக்குது. இன்னொரு இடத்துல பிடிச்சி கட்டிவிட்டு நீஸ் தண்ணி காட்டி போட்டு கொஞ்சம் பில்லு அள்ளி போட்டு வாங்க. யாப்லா, அதை வரும்போதே பிடிச்சி கட்டிட்டு வரக்கூடாது. எனக்கு வேலை வைக்கிறதுக்காண்டியே வருவியா நீ? கையோட புடிச்சு கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போனேன்னா சோத்தை குடிச்சேன்னா டீயை போய் கடையில வாங்கிட்டு ஓடி வந்திருப்பேன்னா இப்ப எனக்கு வேலை வைக்கிற பாரு நீ. என்னப்பா காலையில சும்மா தானே காட்டை சுத்திக்கிட்டு இருந்த, போய் கட்டிவிட்டு போ. வாரம் போறேன்.